ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 16/3/2025 பங்குனி மாதம் 2ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலையிலே பிரத்திங்கரா தேவி வழிபாடு செய்யுங்கள். தடைகளை தாமதங்களை நீக்குகின்ற அற்புதமான வழிபாடு மகா பிரத்திங்கரா தேவி வழிபாடு. ஆகவே மாலையிலே ராகு காலத்திலே நடைபெறுகின்ற அந்த பூஜைகளிலே கலந்து கொள்ளுங்கள். இன்று நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நன்னாளிலே மன வாழ்க்கையிலே இணைகின்ற தம்பதிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய இல்வாழ்க்கை நல்ல 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகின்றோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:17 சூரிய அஸ்தமனம் மாலை 6:19 இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் காலை 8:30 வரை. அதேபோல் மதியம் 3:30 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் மாலை 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 11:27 வரை ஹஸ்தம். அதன் பின்பு சித்ரா நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மாலை 4:35 வரை தேபிரை த்விதியை. அதன் பின்பு திருதியை வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 11:27 வரை சதயம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதன் பின்பு பூரட்டாதிக்கு சந்திராஷ்டமம் துவங்குகின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். வெளியூர் பயணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே கவனத்தோடு இருங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். மாலையிலே மகா பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கு சந்தான பிராப்தி, சத்சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். குடலினது யாழினது என்பது மக்கள் மடலை சொல் கேளாதோர் என்று சொன்னார் வள்ளுவ பெருந்தகை. ஒரு குழந்தை இல்லத்திலே இருக்கின்றதென்றால் அதற்கு இணையான செல்வம் எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட சத்சந்தான பாக்கியம் இன்று உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அதேபோல் உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா வளமும் நலமும் சேர்கின்ற நாளாக இருக்கின்றது. சூரியனை வணங்குங்கள். மாலையிலே மகா பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்றைய நாளிலே காரிய அனுகூலம் உண்டாகும், மனக்குழப்பங்கள் தீரும், கடன் தொல்லைகள் விலகும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும், வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று முடியும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும், தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஆக இன்றைய நாள் என்பது மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சூரியனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். எதிர்பார்க்கின்ற உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள் இன்றைய நாள். அதேபோல் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும், அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும், திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும், நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை வேலை செய்பவர்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்றன. மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் நினைப்பதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன நடக்கும்? திடீர் பண வரவு கிடைக்கும், திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும், கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள், கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நாள், சுப காரியங்கள் கைகூடி வருகின்ற நாள், சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும், தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், பழைய பாக்கிகள் வசூலாகும், உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள், கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர இருக்கின்றது, சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். இப்படி எல்லா வகையிலும் சிம்மராசினருக்கு அதிர்ஷ்டமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது என்றால் மிக இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமை ஏற்படும், வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும், சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும், தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும், உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும், பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் கைக்கு வரவேண்டிய வேலை வந்துவிட்டது. அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி ஏற்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும், எதிலும் வெற்றி உண்டாகும், கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் என்பது மேலும் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் இன்று பலிதமாகும், விசா போன்றவை கிடைக்கும். ஆனால் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும், அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும், நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் என்றாலும் கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். எனவே குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். குலதெய்வத்தினுடைய கோவில் அருகிலே இருந்தால் சென்று வணங்கி வாருங்கள், அல்லது செல்கின்ற கோவில்களிலே குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு சிவன் கோவிலுக்கு செல்கின்றீர்கள் என்றால் அங்கே சிவபெருமானை வழிபடுங்கள். அப்படியே உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து, குலதெய்வமே, இன்று நான் இந்த நேரத்திலே இந்த கோவிலில் இருந்து உன்னை வணங்குகிறேன்,
எனக்கு நல்லருள் புரிவாயாக என்று குலதெய்வத்தினுடைய பெயரை முதலிலே சொல்லி பிரார்த்தனை செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றிருக்கின்றீர்களோ அந்த கோவிலினுடைய மூர்த்தத்தை வணங்குங்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் இதனை நிச்சயமாக செய்ய வேண்டும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம், காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருங்கள். குலதெய்வத்தை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேளை வந்துவிட்டது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாள். ஆகவே நல்ல முயற்சிகளை எடுங்கள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் என்பது மொத்தத்திலே உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல வேளை வந்துவிட்டது. ஆகவே சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை தொடங்குங்கள், வெற்றி பெறுவீர்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருகின்ற வேலை வந்துவிட்டது. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். காரிய தடைகள் விலகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் என்பது ஏற்றமும் மாற்றமும் கொண்ட அற்புதமான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை உண்டாகும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நிறைவேறுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற மாற்றமாக இருக்கும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற வேளை வந்துவிட்டது. ஆகவே இன்றைய நாள் என்பது எல்லா சிறப்புகளும் உங்களை தேடி வருகின்ற வெற்றி தேவதை உங்களை பற்றி கொள்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு சூரிய பகவானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. மௌனத்தை கடைபிடியுங்கள். அதிகம் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும். முக்கியமான வேலை என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அகமுல் மாலை சாற்றி அவருடைய காலனிலே ஒரு அகல் தீபத்தை ஏற்றி வைத்து நெய் தீபமாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு ஏற்றுகின்ற தீபம் என்பது எப்போதுமே சுத்தமான பசு நெய் தீபமாக இருக்க வேண்டும். கலப்பட எண்ணெயை வாங்கி அதை ஊற்றி விளக்கேற்றாதீர்கள். கலப்பட நெய் ஊற்றி விளக்கேற்றாதீர்கள். கொஞ்சம் பணம் கூடுதலாக ஆனாலும் பரவாயில்லை. நல்ல சுத்தமான பசு நெய்யால் விளக்கேற்றுங்கள். விளக்கேற்றுவது நம்முடைய நற்பலனுக்காக விளக்கேற்றுகின்றோம். ஆகவே
அதனை சரியாக செய்ய வேண்டும். விலை குறைவாக இருக்கின்றது என்று மலிவான எண்ணெய் மற்றும் நெய்யால் தீபம் ஏற்றினால் அது நமக்கு பாவத்தை தான் சேர்க்கும். ஆகவே இன்றைய நாளிலே நெய் தீபம் ஏற்றுங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள், விநாயகப் பெருமானை வணங்குங்கள், சூரிய பகவானை வணங்குங்கள். சந்திராஷ்டம பாதிப்புகள் விலகி நற்பலன் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே அவற்றை செய்யுங்கள். முக்கியமாக யாரிடமும் எதுவும் பேசாதீர்கள். அலுவலகத்திலே வேலை சுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்திலே உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். இப்படி இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்புகளிலிருந்து நாம் மீண்டு விடலாம். முக்கியமாக மாலையிலே பிரத்திங்கரா தேவியுடைய வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எல்லா சிறப்புகளும் நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாளாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆகவே குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற வேளை வந்துவிட்டது. ஆகவே இன்றைய நாள் சிறப்பானதாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு மாலையிலே நடைபெறுகின்ற பிரத்திங்கரா தேவி வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். 12 ராசியினருமே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். அதர்வன பத்ரகாளி பிரத்திங்கரா தேவியை வணங்குங்கள். நல்லருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த 12 மாதங்களிலே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு. அந்த வகையில் இந்த பங்குனி மாதத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு. தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற அற்புதமான மாதம். பங்குனி உத்திரம் திருநாள் வருகின்ற மாதம். வட இந்தியர்கள் ஹோலி என்ற வசந்தோத்சவம் கொண்டாடுகின்ற மாதம். இப்படி நிறைய சிறப்புகள் இருக்கின்றது. சைவம் வைணவம் என இரு பிரிவினருக்குமே இந்த பங்குனி மாதம் என்பது ரொம்ப அற்புதமான கொண்டாட்டமான ஒரு மாதம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்கள், பங்குனி உத்திர விரதம் கொண்டாடப்படுகின்றது. இந்த பங்குனி உத்திரம் முருகன் கோவில்களிலே மட்டும்தான் சிறப்பா என்றால் இல்லை. முருகன் கோவில்களிலே மிக மிக விசேஷமாக நடைபெறும். அதே நேரத்திலே சிவன் கோவில்களிலேயும் விசேஷம், பெருமாள் கோவில்களிலேயும் மிக விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த 12 மாதங்களிலே பங்குனி என்பது 12வது நட்சத்திரம். அதாவது இந்த 12 மாதங்களிலே பங்குனி மாதம்தான் இறுதியான மாதம். பங்குனி மாதம் சித்திரை தொடங்கி பங்குனி என்பது 12வது மாதம். நட்சத்திரங்களிலே 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரத்திலே முருகன் கோவில்களிலே மகோத்சவம் நடைபெறும். முருகப்பெருமானுக்குரிய இந்த மகோத்சவம் நடைபெறுகின்ற அற்புதமான மாதம் இந்த பங்குனி மாதம். மேலும் மீனாட்சி கல்யாணம் நடைபெறுகின்ற மாதம் இந்த அற்புதமான பங்குனி மாதமாகும். நம்முடைய தமிழகத்திலே தொன்மையான நகரம் என்று சொன்னால் அது மதுரை. இந்த மதுரையிலே சிவனுக்கும் பார்வதி தேவிக்கும், அதாவது சோமசுந்தரராக எம்பெருமான் ஈசனும் மீனாட்சி தேவியாக தாய் பார்வதியும் திருமணம் செய்து கொள்கின்ற நாள் பங்குனி உத்திர நாள். அதாவது சிவனுடைய மோன நிலையை கலைத்து மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இந்த தினத்திலே மணந்தார் என்பது ஐதீகம். புராணம் இதைத்தான் சொல்கின்றது. ஆகவே இந்த தினத்திலே
சிவனுக்கும் பார்வதிக்கும் மிக அழகாக அலங்காரம் செய்து ஆடை அணிமணிகளால் அழகு செய்து மணவரையிலே அமர்த்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க எம்பெருமான் ஈசனுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற நாள் இந்த பங்குனி உத்திர நன்னாள். வேத கோஷங்கள் முழங்க ஹோமம் வளர்த்து தாலி கட்டி மக்கள் எல்லோரும் வாழ்த்து கூற இறைவன் திருமணம் செய்து கொள்கின்ற நாள் இந்த மீனாட்சி கல்யாண வைபோகம். இந்த மீனாட்சி கல்யாணத்தை காண்பவர்களுக்கு அவர்கள் திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வரனாக இருந்தால் இந்த மீனாட்சி கல்யாணத்தை கண்டால் அவர்களுக்கு அடுத்த வருட மீனாட்சி கல்யாணத்திற்குள் அவர்களுக்கு திருமணமாகிவிடும் என்பது ஐதீகம். அதாவது பக்தர்களுக்கெல்லாம் அவர்கள் வேண்டுகின்ற வேண்டுதல்களை சந்தோஷமாக நிறைவேற்றி வைக்கின்ற அற்புதமான திருநாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த பங்குனி உத்திர கல்யாண திருவிழா ஆன்மீக ரீதியாக சொன்னோம் என்றால் பசுவாகிய ஆன்மா பதியாகிய சிவத்தோடு இணைவதாக ஒரு உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுகின்றது. இந்த தினத்திலே அம்மையப்பனை வேண்டி விரதம் இருந்தால் நாம் நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கும், முக்தி கிடைக்கும். சரி, இந்த விரதம் எப்படி இருக்க வேண்டும்? பகற்பொழுதிலே உணவு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இரவிலே பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இந்த விரதத்தை கல்யாண சுந்தரர் விரதம் என்று அழைப்பார்கள். குறிப்பாக நான் முன்பே சொன்னது போல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டால் அவர்களுக்கு அடுத்த வருடத்துக்குள் திருமணம் நிச்சயமாகும் என்பது ஐதீகம். இந்த தினத்திலே பார்வதி தேவியை பரமேஸ்வரன் மணக்கின்றார். அதேபோல் ராமன் சீதையை கரம் பிடித்த நாளும் இதுதான். மேலும் முருகன் தெய்வானையை கரம் பிடித்த நாளும் இதுதான். அதேபோல் திருவரங்கத்திலே பெருமாள் ஆண்டாள் தேவியை திருமணம் செய்த நாளும் இதுதான். இப்படி பங்குனி உத்திர தினத்தன்று தான் தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடைபெற்றது. இதனால்தான் பங்குனி உத்திர விரதத்துக்கு ஒரு மிகுந்த மேன்மையை கொடுத்திருக்கின்றார்கள். அதேபோல் ஐயப்பன் பங்குனி உத்திரத்திலே தான் அவதரித்ததாக சொல்வார்கள். ஆகவே இந்த பங்குனி உத்திரம் என்பது எல்லா தெய்வங்களுக்கும் உரிய அற்புதமான ஒரு நாள். மதுரையிலே மீனாட்சி கல்யாணம், திருவரங்கத்திலே கோலாகலமான பங்குனி உத்திர திருவிழா, அதேபோல் சமயபுரத்திலே மிக அற்புதமான திருவிழாவாக இருக்கும். இப்படி எல்லா கோவில்களிலேயும் இந்த பங்குனி உத்திரத்தை மிக அற்புதமான முறையிலே கொண்டாடுவார்கள். இந்த பங்குனி உத்திர தினத்திலே சிவனையும் முருகனையும் பெருமாளையும் ஐயப்பனையும் வழிபட்டால் நமக்கு வாழ்விலே கிடைத்தற்கரிய பேறுகள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் அசுரனை வீழ்த்திய நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. பங்குனி மாதத்திலே தான் அசுரர்களுடைய ஆதிக்கத்தை முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி இந்த பங்குனி உத்திர நாளிலே தான் அதற்கான போருக்கு புறப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. ஆகவே தன்னுடைய தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை தொடங்கிய முருகப்பெருமான் வழியிலே ஒரு சிறு மலை முருகனின் படைகளை அதாவது சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தாய் தந்தையரை வணங்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். அப்போது ஒரு சிறிய மலையானது முருகனுடைய படைகளை வழிமறித்து பெரிதாக வளர ஆரம்பித்தது. அந்த மலைக்கு பெயர் கிரௌஞ்சகன் என்பதாகும். இந்த கிரௌஞ்சகன் என்பவன் சூரபத்மனுடைய தம்பி. அகத்திய முனிவருடைய சாபத்தால்
அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அந்த கிரௌஞ்சனை மாயாபுரி பட்டணம் என்ற நகரத்திலே சூரபத்மனுடைய தம்பியும் யானை முகம் கொண்டவனுமாகிய தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்ட அந்த வேளையிலே தேவர்களை எல்லாம் துன்பப்படுத்தி இந்த கிரௌஞ்சன் மிகுந்த தொல்லைக்கு உள்ளாக்கி கொண்டிருந்தான். ஆகவே இந்த கிரௌஞ்சனை அழிக்கின்ற அந்த வேலையையும் நாரத பெருமான் முருகப்பெருமான் மூலமாக நடத்தி காட்டுவதற்கு முடிவு செய்தார். முருகப்பெருமான் தன்னுடைய தளபதி வீரபாகுவின் படையிலே பாதியை அழைத்து கொண்டு போய் தாரகாசுரனை அழித்துவிட்டு அதன்பின் இந்த கிரௌஞ்சனையும் அழித்தார். தாரகாசுரனுடன் சண்டையிட்டு அவனை அழித்து பின் இந்த கிரௌஞ்ச மலையை அழித்தார். கிரௌஞ்ச மலையை அழித்து விட்டுத்தான் கிரௌஞ்சகனை அழித்து விட்டுத்தான் சூரபத்மனை அழிப்பதற்காக செல்கின்றார். எனவே இப்படிப்பட்ட அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த பங்குனி உத்திர திருநாளிலே தான் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்திருக்கின்றது. தெய்வ திருமணங்கள் நடந்திருக்கின்றது. அதேபோல் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிப்பதற்கான பயணத்தை தொடங்கியிருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே இறைவனை வழிபட்டால் நம்முடைய மனதிலே இருக்கின்ற மாயையானது நிச்சயமாக அகலும். காமம், குரோதம், மதம், மாச்சரியம் என்கின்ற மாயைகள் அகன்று இறைவனுடைய திருவடி நிழல் ஒன்றே உண்மையானது, சதமானது என்பதை நம்முடைய மனம் ஏற்று இறைவனுடைய பால் நம்முடைய மனதை செலுத்திவிட்டால் அதன் பிறகு இந்த லௌகீக வாழ்க்கை என்பது, இதில் ஏற்படுகின்ற இடர்கள் என்பது நமக்கு பெரிதாக தோன்றாது. ஆகவே இந்த பங்குனி உத்திர நாள் என்பது மிக மிக சிறப்பான நாள். பங்குனி மாதத்திலே இந்த பங்குனி உத்திரத்தை அனுஷ்டித்து நம்முடைய வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.